தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சந்திரயான் 4ல் மனிதர் போறதில்லை. ஆனால் போன கல்லணை அங்கே இருக்கக்கூடிய பலன் எடுத்துட்டு திரும்பி பத்திரம் வாங்கி வர ஆளில்லாத கல்லணை தான். ஆனால் ஆளில்லாத கல்லணை இருந்தாலும் கூட அது திரும்ப பூமிக்கு வரும் அப்படிங்கிற வகையில் அது முன்னெடுப்பு இருக்குது. ககன்யான் தான் முதலாக இந்திய மண்ணிலிருந்து ஒரு மனிதர் விண்வெளிக்கு போயிட்டு வர்ற மாதிரி. இப்போ இந்த 2 திட்டங்கள் சரியாக வந்துடுச்சுன்னா அப்புறம் பின்னால் வரக்கூடிய திட்டங்கள் அது மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை, அதுதான். அதாவது அரசு மட்டுமே அறிவியல் துறைக்கான ஊக்கத்தை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்குது. அது வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா கூட அது மாதிரி தான் இருக்குது. அமெரிக்கா போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா கூட பல துறைகளையும் விண்வெளித்துறையை பார்த்தாலும் கூட நாசா முன்னோடியாக இருந்தாலும் கூட அது கொஞ்சம் கூட குறைவில்லாமல் எலான் மாஸ்க் அவர் தனியார் துறையில் அவர் பண்ணுறாரு. ஆக அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஜிடிபியே மேலே போகுது அப்படின்னு சொன்னாலும் கூட அதுலேயும் கூட ஜிடிபியோட முக்கியமாக அதிகமான பங்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியாக பார்க்கும் பொழுது அரசு துறையை தாண்டி தனியார் துறையினுடைய பங்களிப்பு அதிகமாக வருது. இப்போ கிட்டத்தட்ட 70% ஜிடிபியில் இந்தியாவினுடைய ஜிடிபிங்கிறது தனியார் துறையில் தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த தனியார் துறையில் இந்த ஆராய்ச்சிக்கும் உதவ வேண்டும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட எல்லா துறைகளும் இருக்குது. ஊடகமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், சுகாதாரமாக இருக்கலாம். இதை தாண்டி இப்போ மெதுவாக விமான இது விண்வெளி எல்லாத்துலேயுமே தனியார் துறை வந்த மாதிரி. அப்போ இந்த எல்லா துறைகளுக்கும் ஆராய்ச்சிகள் தேவை இல்லையா? அப்போ அந்த ஆராய்ச்சிகளை ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் தனியார் துறையில் கண்டிப்பாக இருக்குது. அதை முன்னெடுத்து போக வேண்டிய அவசியம் இருக்குது. அதை நோக்கிய பார்வை தான் இன்றைக்கு எடுத்துகிட்டு. விண்வெளி ஆராய்ச்சி அப்படிங்கிற பொழுது இந்தியா 4வது இடத்துக்கு கீழே என்றைக்கு போகிறதில்லை. கடந்த பல வருடங்களாகவே பார்த்தீங்கன்னு தெரியும். ஏன்னா விண்வெளித்துறையை மனிதர்கள், அதாவது சமுதாயத்துக்கு எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற வகையில் பார்க்கும்பொழுது இந்தியா கிட்டத்தட்ட முதல் 2-3 இடத்துலையே சொல்ல முடியும். ஆனால் மனிதனை மட்டும் நாம் விண்வெளிக்கு அனுப்பலை. அது அந்த ஒன்றில் மட்டும் நாம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்முடைய ஏவுகணைகள் மிகப்பெரிய தொழில் இல்லை. அந்த வகையில் 2-3 நாளில் போகலாம். ஆனால் அனுப்பக்கூடிய செயற்கைக்கோள்களை மிக குறைந்த செலவில் மிக வெற்றி அடைஞ்சதும் அதை மிக அதிகமாக சமுதாயத்துக்கு உதவும்படி செஞ்சதுலேயே நம்முடைய நாடு கண்டிப்பாக 2-3 இடத்துக்கு சொல்லலாம். வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு இன்றைய மாணவர்களும் என்றைக்குமே இளைஞர்கள் தயாராக இருந்தாங்க. இன்றைய மாணவர்களும் தயாராக இருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் கண்டிப்பாக அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஆக வாய்ப்புகள் சரியாக கொடுக்கப்பட்டால், சரியான திசை காட்டப்பட்டால் அதில் போவதற்கான இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். என்னை பொறுத்தளவுக்கு 2 வருஷத்துக்குள்ள வந்துட முடியும். ஏன்னா அடுத்த கட்ட விண்கலங்கள் சிறிய அளவில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அது தனியார் துறையிலும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பல பேரும் வர்றாங்க. அதுக்கான போட்டிகள் இருக்குது. ஆக தேவையானது அந்த இடத்திற்கான கட்டுமானம் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிப்பாங்களா, அதற்கான மின்சாரம், அதற்கான சாலை போக்குவரத்து, கட்டடங்கள் இருக்கும் பொழுது அது வருவதற்கான. ஏன்னா இப்போ மொபைல் லான்ச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்துடுச்சு. இப்போ அதனால் பெரிய ஏவுகணை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான இடத்தை கொடுத்தா போதும். குலசேகரப்பட்டம் அதற்கான இடம். அந்த வகையில் இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தென் தமிழகம் உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அது எப்போவுமே அது ஒரு ஓட்டம் மாதிரி தாங்க. முட்டை கோழி, அது மாதிரி முட்டையிலேருந்து கோழி வரும், கோழியிலேருந்து முட்டை வரும், போயிட்டே இருக்கிற மாதிரி நம்ம அறிவியலில் அடுத்த பக்கம் போக போக எதிரியும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்கள தாண்டி நம்மளும் போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த வகையில் இந்த போட்டி நடந்துட்டு தான் இருக்கும், தொடரும். ஏன்னா இனிமேல் மனிதனுக்கு மனிதன் எதிர்த்து நின்று போராடுறது அப்படிங்கிறது இல்லை. 100 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டே போராட முடியும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அப்போ வரும்பொழுது அந்த போராட்டத்திற்கு தேவையான அறிவியல் தொழில்நுட்பத்தை நம்ம வகுத்துக்கணும். இப்போ 2 நாளில் 3 நாளில் முடிஞ்ச போர் அதுக்கு சின்ன அடையாளம்.